டு சேனல் அப்படி இருக்கீங்களா நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்கில் நிறைய அப்டேட் இருக்காங்க. அந்த அப்டேட்டில் எப்படி சொல்ல போறோம்னா வீடியோவில் தான் போகும் தெரியல. அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ இன்டு த கேம் ப்ளே வீடியோ. என்னத்தன்னு சொல்றது நம்ம வாழ்க்கை அப்படி இப்படி போதும். அதனால நம்ம இந்தியன் பைக்கில் ஆக்சுவலி நிறைய அப்டேட்ஸ் இருக்காங்க. என்னென்னமோ வந்திருக்கு, நிறைய வந்துருக்கு. ஓகே கைஸ், நம்ம இந்தியன் பைக் கேம்ல புதுசாக நிறைய ஒரு 2 ஹவுஸ் விட்டுருக்காங்க, அப்புறம் வாட்டர் ஜூ விட்டுருக்காங்க, நிறைய விட்டுருக்காங்க. இந்த வாட்டர் ஜூ எப்படி இருக்குன்னா நான் அதை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறேன். வாட்டர் ஜூ விட்டுருக்காங்க, அதான் இப்போ இந்த பிக்சர் வந்திருக்குல்ல, இந்த பிக்சரில் இருக்க வாட்டர் ஜூ தான். அப்புறம் வந்து இந்தியன் பைக் கேம்ல அப்புறம் நம்ம GTA5ல இருக்க ட்ரெவர் ஹவுஸ் வந்துச்சு. எல்லாரும் அவளோட காத்துட்டு இருந்த ட்ரெவர் ஹவுஸ் வந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த பிக்சர்ல இப்படிதான் இருக்கும் அந்த ட்ரெவர் ஹவுஸ். ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா நம்மளோட தாரெக்ஸ் தான். அந்த தாரெக்ஸ் வீடியோ போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் இது வந்து தாரெக்ஸ். இந்த தாரெக்ஸ் கலர் மாற்றணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்னடா இது எல்லா யூடியூபரும் எதாவது சொல்றாங்க, நீங்க எதாவது சொல்றீங்க அப்படின்னா ஆமாங்க, வேற வழி இது போட்டிருக்காங்க. அப்புறம் வேற இன்னொன்று இருக்கு, அதுவும் காட்டுறேன். டு சேனல் அப்படி இருக்கீங்களா நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்கில் நிறைய அப்டேட் இருக்காங்க. அந்த அப்டேட்டில் எப்படி சொல்ல போறோம்னா வீடியோவில் தான் போகும் தெரியல. அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ இன்டு த கேம் ப்ளே வீடியோ. என்னத்தன்னு சொல்றது நம்ம வாழ்க்கை அப்படி இப்படி போதும். அதனால நம்ம இந்தியன் பைக்கில் ஆக்சுவலி நிறைய அப்டேட்ஸ் இருக்காங்க. என்னென்னமோ வந்திருக்கு, நிறைய வந்துருக்கு. ஓகே கைஸ், நம்ம இந்தியன் பைக் கேம்ல புதுசாக நிறைய ஒரு 2 ஹவுஸ் விட்டுருக்காங்க, அப்புறம் வாட்டர் ஜூ விட்டுருக்காங்க, நிறைய விட்டுருக்காங்க. இந்த வாட்டர் ஜூ எப்படி இருக்குன்னா நான் அதை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறேன். வாட்டர் ஜூ விட்டுருக்காங்க, அதான் இப்போ இந்த பிக்சர் வந்திருக்குல்ல, இந்த பிக்சரில் இருக்க வாட்டர் ஜூ தான். அப்புறம் வந்து இந்தியன் பைக் கேம்ல அப்புறம் நம்ம GTA5ல இருக்க ட்ரெவர் ஹவுஸ் வந்துச்சு. எல்லாரும் அவளோட காத்துட்டு இருந்த ட்ரெவர் ஹவுஸ் வந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த பிக்சர்ல இப்படிதான் இருக்கும் அந்த ட்ரெவர் ஹவுஸ். ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா நம்மளோட தாரெக்ஸ் தான். அந்த தாரெக்ஸ் வீடியோ போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் இது வந்து தாரெக்ஸ். இந்த தாரெக்ஸ் கலர் மாற்றணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்னடா இது எல்லா யூடியூபரும் எதாவது சொல்றாங்க, நீங்க எதாவது சொல்றீங்க அப்படின்னா ஆமாங்க, வேற வழி இது போட்டிருக்காங்க. அப்புறம் வேற இன்னொன்று இருக்கு, அதுவும் காட்டுறேன். நெக்ஸ்ட் அப்டேட் என்னவென்றால் நம்ம செகண்ட் அப்டேட், அது என்னவென்றால் நம்ம ஃபாகி மழை. அந்த மழை நைட் மேலேயும் காலையில வராது சொல்றாங்க. அந்த ஃபாகி மழை அந்த வீடியோ போகிறோம், போய் பாருங்க. செகண்ட் அப்டேட் என்ன ஆகுதுன்னா இதாங்க, நம்ம மழை ஃபாகி ரெயின் மோடி இது சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல்ல நம்ம டிமாண்ட் கூடுனாதான் நம்மளுக்கு அதெல்லாம் வரும். எப்படி நம்ம ஸ்டண்ட்டே பேசினே ஸ்டண்ட் பண்ணிட்டோம் பல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா அவ்வளோதாங்க, இந்ததான் அப்டேட்டு. அப்புறம் இன்னொரு அப்டேட் இருக்கு கைஸ். என்னடா அப்டேட் மேலே அப்டேட், ஆமாங்க சொல்லி சொல்லி எனக்கே வாய் வலிச்சு போச்சு. கடைசியில் ஒரு கிரெயின் விட்டுருக்காங்க. அந்த கிரெயின் பக்கம் இப்படிதான் கைஸ் என்றால் இதாங்க நம்ம 3வது அப்டேட். கிரெயின் வரப்போகுது. இந்த கிரெயின் அப்டேட் எல்லாரும் போட்டிருப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் ஒரிஜினல் தான் வரப்போகுது. கிரெயின் வரும். ஓகேவா கைஸ், இதான் 3வது அப்டேட். நெக்ஸ்ட் அப்டேட் பார்ப்போம். அப்புறம் இன்னொரு அப்டேட் என்னன்னா அதாங்க நம்மளோட 4வது அப்டேட். இன்னொரு அப்டேட் மேல அப்டேட் போகுது. ஆமாங்க, நிறைய அப்டேட் இருக்கு. அப்புறம் இன்னும் 3 அப்டேட் இருக்கு. ஆனா 3 அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து. ஆமா கைஸ், நம்ம ரோஹித் கேம் ஸ்டுடியோ வந்து நல்லா டெவலப் பண்றாரு, நல்ல டெவலப்பர். நம்ம மொபைல்ல இந்த மாதிரி விளையாடுற அளவுக்கு வந்துருக்குன்னா அது அவருக்கு தாங்க கோடி புண்ணியம் அப்படின்ற மாதிரி இது. சரி வாங்க நெக்ஸ்ட் அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது என்னன்னா இதான் கைஸ் அந்த அப்டேட்டு. பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ 25க்கும் மேற்பட்ட இங்கே பாருங்க. இதை என் தெரிஞ்சு இப்போ இங்கே எல்லாம் இருக்குங்களா கைஸ், இந்த சைட்லலாம் இந்த பில்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பில்டிங்ஸை கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்தியன் பைக் கேமில் வந்து இவ்வளோ பில்டிங்ஸும் ஆட் பண்ண போகிறாங்க புதுசாக. அதை பாருங்கள், 25க்கும் மேலே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்லாம் தான் வரப்போகுது இந்த இந்தியன் பைக் கேமில். அவள் தான் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவள் தான் கைஸ் இந்த அப்டேட். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா கைஸ், அப்புறம் இன்னொரு அப்டேட் இருக்கு. என்ன அப்டேட்னா நம்மளோட இந்த ஒரு கார் வந்ததுல அந்த மாதிரியும், அப்புறம் இந்த ட்ரெயின் பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுவும் வரப்போகுது. கார் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெயினும் பாருங்களேன் எவ்வளோ கெத்தாக இருக்குன்னு. இந்த ட்ரெயின் இதெல்லாம் நம்மளே செட் பண்ணிக்கிறாமே, ட்ராக்லாம் போகிற மாதிரி வரப்போகுது. என்ன வேண்டாம் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ இப்படி இருக்கீங்கன்னு கேட்பீங்கன்னு தெரியும். ஃபார்ம் ஹவுஸ் அப்டேட் தான் கைஸ். அந்த ஃபார்ம் ஹவுஸ் அப்டேட் போடுறேன். இப்போ பாருங்க, இந்த பாருங்க எவ்வளோ பெருசாக இந்த ஃபார்ம் ஹவுஸ். ஆனால் அதுக்கு சோளக்காட்டு பொம்மையா என்ன இலவன்னு தெரியல. ஆனால் பாருங்க, ஆடு மாடு பன்னி இதெல்லாம் தான் இன்னும் கொண்டு வரல. டிராக்டரு அதெல்லாம் வந்துருச்சு. ஓகே கைஸ், இதான் இன்னைக்கான அப்டேட். இன்னும் நிறைய அப்டேட் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்கறோம், நம்ம லைக் ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், இது பாட்டு அப்டேட் நல்லா இருந்தது. இன்னும் வர போகிற அப்டேட்லாம் இன்னும் மாசம் மரணம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன அப்டேட்னா அதாவது நியூ ஹவுஸ் விட்டுருக்காங்க. அந்த நியூ ஹவுஸை எப்படி வர வைக்கிறது ப்ரோ அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்க. முதல்ல நீங்கள் கேம் உள்ளேருந்து வெளில வந்துருங்க. வெளிலன்னா அந்த வெளில இல்லைங்க, இதில் வந்துட்டு நெட்டு முதல்ல ஆஃப் பண்ணாதீங்க, ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த செட்டிங்ஸில் போயிட்டு மோட்ஸ்ல 20 வரை வச்சு 30 வரை வச்சுக்கோங்க. 30 வரை வச்சுட்டு பேக் பண்ணிட்டு கேம்குள்ளே போங்க. நெட் ஆன் ஆக்கணும்.
வாய்ஸ் அது முக்கியம், கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்ற மாதிரி தான். அப்புறம் அந்த நெட் ஆன் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன், நியூ ஹவுஸ் லிங்க்கு அப்படின்னா அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதை லிங்க்கு தொட்டாதீங்க, சாரி தொட்டுங்கன்ட்ட தொடாதீங்க, லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி வரும், இந்தமாதிரி பேஸ்ட் ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கு காப்பி வந்துடும் லிங்க்கு. லாங் ப்ரெஸ் பண்ணி இந்தமாதிரி காப்பி பண்ணிட்டீங்கன்னா இந்தமாதிரி இதே மேகமில் வந்துட்டு இங்கே பேஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நெட் ஆன் ஆகணும். அதுக்கப்புறம் ப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் அடுத்ததே நம்மளுக்கு நம்பர் ஓட ஆரம்பிக்கும். நம்பரே அவள் தான் இப்போ லிங்க்கு காப்பி வச்சு இப்போ கேமை தட்டி விட்டு வந்துருங்க. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. அப்புறம் நம்ம பைக் விட்டு வந்தீங்கன்னா சிட்டியே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க அந்த வீட்டை எடுத்துகிட்டு இல்லை ரைட் சைடு வந்துடுங்க. ரைட் சைடு வந்துட்டீங்க ஃபினிஷ் அது இதுன்னு இருக்கும், பஸ் ஸ்டாப்பில் இருக்கும். அப்படியே வேகமாக வந்துட்டீங்கன்னா ஒன்றுமே ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் சிட்டி ஒன்று இருக்கும். ஓகே, போடாம பைக்கில போனா ரைட் எடுத்துட்டு எங்கேயும் நிற்காம ஒரே ஸ்ட்ரெயிட் வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு நியூ ஹவுஸ் வரும். இதான் கைஸ் அந்த நியூ ஹவுஸு. நம்ம இந்தியன் பைக் கேமில் தண்ணி ஃபெசிலிட்டி இல்லாததுனால ஒரு கண்டெய்னர் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஒன்றும் பண்ணோன்னா அவர் கூடி சீக்கிரம் தண்ணி ஃபெசிலிட்டிலாம் கொண்டு வந்துடுவார், நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாம் இங்கே பாருங்கள், ஒரு கரேஜ் இருக்குது. இது கரேஜ் தான் நினைக்கிறேன், தெரில. போவோம், நம்மளுக்கு எதுக்கு தெரியாது, தாலே விட்டுக்கணும். போவோம். என்னங்க மேல் ஃப்ளோருக்கு வழி இல்லையா? அவள் தானா? ஐயோ, மேல் ஃப்ளோருக்கு வழி இல்லாமல் எப்படிடா மேல் ஃப்ளோருக்கு போகிறது? யாரா பயில எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னு தெரியும். அப்புறம் தான் பார்த்தேன் பின்னாடி இடத்துல ஒரு வழி இருந்ததுன்னு. அந்த வழிக்கு போகலாம் வாங்க. அந்த வழி எங்கே இருக்குது எங்கே இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் நான் சொல்ல அங்கேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து லெஃப்ட் திரும்பினேன். பார்த்தா வழி இருக்குது. கிரிட்டு படியேற ஆரம்பிச்சிட்டேன் நான். ஓகே கைஸ், மேலே வந்துட்டா நம்மளுக்கு வந்து இங்கே டிவிலாம் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் வீட்டில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. அப்படியே ரோட்டில் யாரெல்லாம் போகிறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கவனிக்கலாம். அப்படி யாரும் கவனிச்சுட்டானுங்களான்னு நம்ம பேசுறது. அப்புறம் சிக்கரெட்டை வெளியே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஆகிடும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு தெரில. இது ஒரு ரிலாக்ஸேஷன் இடம் தான் நினைக்கிறேன், தெரில. இல்லைனா தாடி எடுக்கிறது, முடி வர்றது அந்த இடம் மாடாது ஊத்துட்டேன். அப்புறம் வந்து ஓகே கைஸ், இது நம்ம ட்ரோன் வியூலேருந்து இந்த வீடியோ பார்த்தா எப்படி பார்க்கலாமா? அச்சஸில் நம்ம இந்த பெப்பந்தோவில் நம்ம எங்கே நம்மளை ஸ்பான் பண்ணுவாங்களோ அந்த வீடு மாதிரி தான் இருக்குது கொஞ்சம். ஆனால் நல்லா இருக்குது கைஸ். அந்த வீடியோவில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிலாம் இருந்ததுன்னா சூப்பராகிடும் கைஸ் இந்த வீடு. நெக்ஸ்ட் அப்டேட்டை வாங்க போய் பார்க்கலாம். வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ட்ரெவர் ஹவுஸ் வந்துருக்குன்னு. ஆமாங்க, ட்ரெவர் ஹவுஸ் வந்துருக்கு. வாங்க அந்த ட்ரெவர் ஹவுஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் நெட் ஆஃப் பண்ணாமல் ஆன் பண்ணி வச்சுட்டு மோஸ்ட் லெட்டில் 30 அப்படியே தான் இருக்கும். அதை வச்சுட்டு ஸ்லோ மோஷன் மோட ஏன்டா ஆன் பண்ணி விட்றீங்க. அடுத்தது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் ட்ரெவர் ஹவுஸ்ன்னு. அந்த ஹவுஸ் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லைனா குரோம்குள்ளே கூட்டு போயிடும். தொட்டா லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே கூட்டு போயிட்டு இதை பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. வெளில வந்துட்டு எதனா பைக் எடுக்கலான்னு பார்த்தாங்க. பைக் எடுத்துட்டு போய் அவங்க கண்ணில் போடலான்னு பார்த்தா என்னதுன்னே தெரில அப்படின்ற மாதிரி 3 வாட்டி சொல்லிட்டு கிரிட்டு வைங்கமாக கிளம்பிட்டேன். என்ன அது இதெல்லாம் நம்மளுக்கு மட்டும்தான் வருதான்னு பயம் வந்துருச்சு கைஸ். பேய் மாதிரி கைஸ் அது. ஆனால் என்னன்னு தெரில, அவர் என்ன நினச்சி செஞ்சாரோ தெரில. அதனால் வீட்டிலேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம நேராக போயிட்டீங்கன்னா நிறைய கடைலாம் வரும். ஃபார்ம் ஹவுஸ் இது இப்போ கட்டினது, ஆனால் ஒரிஜினலாகவே வரப்போகுது ஃபார்ம் ஹவுஸு. ஓகே கைஸ், அப்புறம் நிறைய போயிட்டு இருந்தீங்க. நிறைய கடை விட்டாங்க, என்னெல்லாம் கடைன்னு தான் தெரில. ஏதோ கார் ஷோரூமு அடா பாய்ங்களா எடிட்டர் கலாச்சி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் கைஸ், ரெசர்ட்டில் போய் நம்ம திரும்பினா இந்த ட்ரெவர் வீடெலாம் வரும், நடுவில் கடை வரும்ல, அந்த மாதிரி தான் ட்ரெவர் வீடு கேட்டு கடைலாம் வரும்ல, அதே மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி புதர்லாம் இருக்கும்ல அவங்க வீட்டில் பாருங்கள், அதே மாதிரி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான மைண்ட் உங்களுக்குலாம் எப்படிங்க இதெல்லாம் பாருங்கள். அதேமாதிரி கட்டியை கவுத்து வச்சுருப்பான்ல, அதுமாரி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எதனா ஒன்று பண்ணிட்டு இருப்பான்ல, சண்டை வச்சுட்டு, அதனால தான் கட்டெல்லாம் வச்சுட்ருப்பான் அவன். அந்த பாருங்கள், அதே மாதிரி லைட்டை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த இடம் சூப்பர் கைஸ், எல்லாமே பக்காவாக இருக்குது. சோஃபா செட்லேருந்து வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா வீடு அதுக்கு மேலே செம்ம அப்படியே பக்கா கைஸ். பாருங்க அப்படியே தானே இருப்பான். ட்ரெவரு, மைக்கிள், ஃப்ராங்க்லின் 3 பேர். இவனுங்க மட்டும்தான் இல்லை இப்போதைக்கு. மொட்டை மாடி வந்துட்டு பொசுக்கு நான் வீடு விட்டு சுற்றி காட்டல நேரப்பாயில். ஓகே, என்னதுன்னு பார்க்க போனேன். அப்புறம் தான் தெரிஞ்சது கக்கூசுரான்னு. அடச்சை, இந்த இடத்த தானே காட்டுவீங்க நீங்கள் என்கிட்ட. நான் என்ன பாவம் பண்ணன்னு தெரில. அவன்தான் அவன் பெட்டு. ஓகே கைஸ், இன்னும் இந்த வீடியோக்கு சேனல் லைக் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு அப்டேட் இருக்குது, அந்த அப்டேட் சொல்லிட்டு தான் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். இல்லைனா இங்கே தான் இருப்பேன் நான். அப்படி தான் ஓகே, ட்ரெவர் ஹவுஸை பாருங்கள். இப்போது ட்ரெவர் ஹவுஸ் தாங்க மைக்கேல் ஃப்ராங்க்லின் வீட்டோட எனக்கு ட்ரெவர் ஹவுஸ் ரொம்ப பிடிச்சிக்குது. அட்ஜஸ்ட்டில் அப்படியே கொண்டு வரதுலாம் அதெல்லாம் ஒரு அதிசயங்க. அவன் வீட்டு மேலே இப்படி தானே எதனா வச்சுருப்பான் பாருங்கள், அதே மாதிரி வச்சுருக்காங்க அவன் வீட்டு மேலே இருக்க மாதிரியே.
ட்ரவர் ஹவுஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், இது இப்படி பண்ணும் போது எப்படி சூப்பராக இருக்கு பாருங்களேன். சரி வாங்க ஒரு ஸ்மால் ட்ரோன் ஹவுஸ் ட்ரிப்புன்னு போயிட்டு வரலாம் உள்ள. நல்லாயிருக்கு. நாங்களாம் வீட்டுக்குள்ளே போகண்டா. யார் அதை நினச்சிங்க? நாங்களாம் யார் எவ்வளோ ஆள் தெரிஞ்சுக்கும் போதானோ எதுக்கு என்னதுன்னே தெரில. இது என்னதுன்னே தெரில. உங்களுக்கு எதனா தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஏதோ ஓடிட்டுருக்கு இதில் தெரில. மால்னு நினைக்கிறேன். இப்போ கொண்டு வருவாங்க புதுசாக. இவ்வளோ கடை அதெல்லாம் இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த ட்ராவர் ஹவுஸ், ஃப்ராங்க்லின் ஹவுஸ், எல்லா ஹவுஸுமே நல்லா இருந்தது. இந்த ஹவுஸ் எனக்கு தான் அதோட பிடிச்சிது. ஓகே வாங்க நெக்ஸ்ட் அப்டேட்டை போய் பார்த்துடலாம். அதே மாதிரி தான் கைஸ் வாட்டர் ஜூ பார்க்கணும்னு வச்சுருக்காங்க. அதையும் நான் பண்ணுறேன். அதே மாதிரி தான் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி லிங்கை தொட்டிங்கன்னா கோரம்குள்ளே போயிட்டு போயிடும். அப்பா வாய வலி இது கை இதை டைலாக சொல்லி ஹா அப்படின்லாம் நம்ம ரொம்ப வலி இது நம்ம வியூவர்ஸ்க்காக பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி இன்னும் யாரா லைக் ஷேர் பண்ணுறாங்கன்னா லைக் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் டான் வந்துன்னு இருக்கும். ஓகே வாங்க அது முன்னாடி பேஸ்ட் பண்ணிடணும். நெட்டு ஆனில் இருக்கணும். நெட்டு ஆனில் இருக்கிறதுனா இறங்க கிடச்சி நெட்டு ஆனில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிடும். நம்பர்ஸ் ஓட ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு நெட்டு நம்பர்ஸ் வந்துருச்சுனாலே போதும், நெட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கேம் அவுட் தான் வெளில போயிட்டுலாம் வரணுமா? அப்படி தாங்க இல்லை. கேம் அவுட் ஏங்க வெளில போகிறீங்க? நம்ம இப்படி பண்ணி இங்கே வந்த முக்கோண ஷாப்பில் ஒன்று இருந்தால் கைஸ், அதை வந்து இப்படி தொட்டிங்கன்னா போதும், நம்ம தானாக இதுக்குள்ளே வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண லிங்க் பாருங்களா இருக்கா? அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம ஜூக்கு போகலாம். ஜூ எங்கே இருக்குடா? ஐயோ ஜூ எங்கே இருக்குன்னு மறந்து போயிட்டேனே. அந்த லிங்கை பேஸ் உங்கள் வீட்டிலேருந்து பைக்கோ இல்லை காரையோ எடுத்துகிட்டு இந்த வழியாக நான் சொல்கிற மாதிரி போங்க. நேராக போனீங்கன்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே கீழே குதிச்சிருங்க. கீழே குதிச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி போங்க. முதல்ல லெஃப்ட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் எடுத்துகிட்டு ஒரே சைட்டு போங்க. ஒரே சைட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும் அந்த இடம். அதனால் நான் ஃபாஸ்ட் மோட் பண்ணிட்டேன். பாருங்க எவ்வளோ தூரம் போகுது பாரு. அடப்பாவீங்களா குறுக்கா நீங்கள் வந்து ஏன் அடிக்கிறீங்க? அதுமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இடம் தெரியும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துக்கு நேராகவே ஜூன்னு தெரிஞ்சிடும். அந்த ஜூக்கு இடத்துக்கு போயிடுங்க. அங்கே போயிட்டீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். இப்படி தான் கைஸ் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சுற்றி இப்படி இருக்கும். இங்கே தண்ணி இதுதான் வாட்டர் பார்க் ஜூன்னாங்க போல். தண்ணியே இல்லைன்னு கேட்பீங்க தெரியும். உள்ளே பாருங்க கைஸ் எப்படி தண்ணி இருக்குதுன்னு. ஓகே இது இப்படி இருந்தால் நல்லாவே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய அனிமல்ஸ்லாம் விடுவோம். வாங்க போகலாம். ஓகே கைஸ் ஜூவோட வெளி சைடு இப்படி தான் இருக்கும். ஜூவோட வெளி சைடு இப்படி தான் இருக்கும். உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே நான் ஒரு 3 அனிமல் விட்டுருக்கேன். என்னன்னா மெயினானது இங்கே பாருங்கள். முதல்ல நான் அந்த சைடு தான் விட்டேன். முதல்ல நான் உள்ள கைஸ் எங்க செவத்துக்குள்ளே பூந்து வருதுங்க. முதல்ல அதை பாருங்கள் ஒன்று தான் இருக்குது. மிச்சம்லாம் எருமாடு மட்டும் வர முடியல. முதல்ல குட்டியாக நல்லா போதுங்க. ஐயோ வெள்ளையில் வந்துச்சுடா. அட பாவில எங்கங்க நான் 3 முதல்ல விட்டேங்க. அட பாவிங்க ஏமாத்துறாங்க ஏமாத்துறேன். 2 முதல்ல இங்கே இருக்குது. ஏன்னா அடிச்சிக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு அடிச்சுக்குமே தெரில. அதுங்க ஆச்சிங்கன்னா நரிகள்லாம் நாம்பளிக்கு என்ன வருது. அப்படியே கடலுக்குள்ளே போவோம். கடலுக்குள்ளே ஊந்திச்சிங்களா? இல்லை இங்கே ஒரு முதல்ல இருக்குது. அங்கிட்டு ஒரு முதல்ல இருக்குது. சரி வாங்க கைஸ் இந்த வீடியோ முடிச்சு போய் இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரம் SGT. பாய். இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதிலிருந்து உங்களுடன் விடைபெறுவது சச்சின். பாய் கைஸ்.